اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அஹ்லுல் பைத்தினரின் செய்திகளை பாதுகாத்தது அஹ்லு சுன்னாக்களே. அஹ்லுல் பைத்தின் ஆணிவேரான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்திகளை பாதுகாப்பதற்கு அஹ்லு சுன்னாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியைப் போல இந்த உலகத்தில் எந்த சமுதாயமும் தங்களின் வரலாற்றை பாதுகாப்பதற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. கீழைத்திய ஆய்வாளர்கள் இஸ்லாத்தின் போதனைகளில் சந்தேகங்களை உண்டாக்கி அதை இல்லாமலாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எதிர்பார்த்த விளைவுகளை எட்டாமல் போனதற்கு இது முக்கிய காரணமாகும். முஸ்லிம்கள் செய்த முயற்சிகளைப் போல் தங்கள் மூதாதையர்களும் முயற்சி செய்திருந்தால் எமது கொள்கைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருந்திருக்குமே என்று இன்றளவும் அங்கலாய்க்கின்ற மாற்று மத அறிஞர்களை நாம் அவதானிக்கின்றோம். நபிகளாரின் செய்திகள் எனும்போது அல் குர்ஆன் அஸ்-சுன்னா எனும் இரண்டும் முக்கிய விடயங்களாக இருக்கின்றன. இதில் அல் குர்ஆன் நபியவர்களின் காலத்திலேயே முழுமையாக எழுதப்பட்டதோடு பெரும்பான்மையான சஹாபாக்களின் உள்ளங்களிலும் பாதுகாக்கப்பட்டது. அவற்றை நபியவர்களிடம் காண்பித்து பிழை திருத்தி கொள்பவர்களாகவும் சஹாபாக்கள் இருந்தார்கள். நபியவர்களின் மரணத்தின் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் எல்லா வசனங்களும் ஒரே ஏட்டில் தொகுக்கப்பட்டு தற்போதிருக்கும் அமைப்பில் உருவாக்கப்பட்டது. ஆனால் முதலாம் நூற்றாண்டின் கடைசி பகுதி வரை ஹதீஸுகள் உள்ளங்களிலேயே பாதுகாக்கப்பட்டது. நபியவர்களின் காலத்திலிருந்தே எழுதப்பட்ட சில சிறிய சிறிய ஏடுகளும் இருந்தன. பெரும்பாலும் வாய்மொழி மூலமே ஹதீஸுகள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிற்பட்ட காலத்தில் முஸ்லிம்களின் நாகரிகத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை சிலர் பல முனைகளில் மேற்கொண்ட போது ஹதீஸுகளை தொகுத்து பாதுகாக்க வேண்டும் என்பது பலராலும் உணரப்பட்டது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் அது நூலுரு பெற்றது. மார்க்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இறைவன் ஹதீஸுகளை பாதுகாப்பதற்கென்று ஒரு பெரும் குழுவையே உருவாக்கினான். ஹதீஸுகளை பாதுகாப்பதையே அவர்கள் தங்கள் வாழ்க்கையாக கொண்டு செயற்பட்டனர். அதற்காக தங்கள் நாடு, பொருள், குடும்பம், இன்பம் அத்தனையையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள், இழந்தார்கள். அஹ்லு சுன்னா அறிஞர்கள் ஹதீஸுகளை பதிவு செய்யும் போது சிலர் நபி அவர்களுடன் கூடுதல் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதற்காக அவர்களின் வாழ்க்கை முழுக்க நபிகளாரின் செய்திகள்தான் என்று பார்க்கவில்லை. அல்லது நபியின் குடும்பம் என்பதற்காக அவர்களின் வாழ்க்கை அனைத்துமே ஹதீஸ் என்று பதிவு செய்யவில்லை. அவர்கள் எதை ஹதீஸ் என்று சொன்னார்களோ அதையே ஹதீஸ் என்று பதிவு செய்தனர். சஹாபாக்களும் ஹதீஸுகளை அறிவிப்பதில் மிகுந்த பேணுதலுடன் நடந்து கொண்டனர். சிலர் தங்களை நிர்வாகத்துறையில் இணைத்து கொண்டதனால் ஹதீஸுகளை அறிவிப்பதற்கு பயந்தனர். நாம் இதில் தவறு இழைத்து விடுவோம் என்று நினைத்தனர். ஹதீஸுகளை பதிவு செய்தது மாத்திரமல்லாமல் சரியான செய்திகளையும் தவறான செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு துணை செய்யும் அத்தனை கலைகளையும் வளர்த்தனர். சுமார் 10 லட்சம் ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் வரலாறுகளை பதிவு செய்து பாதுகாத்தனர். எந்த ஒரு சமுதாயமும் இது போன்றதொரு சிறப்பு கிடைக்கவில்லை. அஹ்லுல் பைத்தின் தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்திகளை பதிவு செய்யும் போது அதை அறிவிப்பவர் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை போடப்படவில்லை. அவ்வாறு இடுவது அறிவுசார் செயற்பாடும் அல்ல. கல்விமான்களின் கருத்தாகவும் அது இருக்க முடியாது. நபி அவர்கள் உலகத்தார் அனைவருக்கும் உரியவர் என்பதனால் நபியுடன் தோழமை கொண்டிருந்தவர் எவராக இருப்பினும் அவர் ஊடாக வரும் செய்திகள் மிகுந்த அவதானத்துடன் உறுதிப்படுத்தப்பட்டு நூல்களில் பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டது. இதன் போது அஹ்லுல் பைத்தைச் சேர்ந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, நபியவர்களின் மனைவியர் போன்ற அஹ்லுல் பைத்தின் ஏனைய அங்கத்தவர்களின் செய்திகளும் பதிவு செய்யப்பட்டன. அதுபோல் சஹாபாக்கள் அறிவிக்கும் செய்திகளும் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இவைகளில் அஹ்லுல் பைத் சஹாபாக்களால் சொல்லப்படும் செய்திகள் அல்லாத விடயங்களும் இருந்தன. அவற்றுக்கு தனியான முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். ஆரம்பத்தில் தாம் எழுதும் ஹதீஸ் நூலிலேயே இவர் இது தொடர்பாக இவ்வாறு சொல்கிறார் என்று எழுதி பாதுகாத்தனர்.
பின்பு அதற்கென தனியான கலைகளையும் உருவாக்கி கூடுதல் கவனம் செலுத்தினர். ஆனால் அஹ்லுல் பைத்தினர் மீது கூடுதல் பாசம் வைத்திருப்பதாகவும் கூடுதல் மரியாதை வைத்திருப்பதாகவும் அவர்களை பின்பற்றுவதாகவும் சொல்லும் ஷியாக்கள் அஹ்லு சுன்னாக்கள் அஹ்லுல் பைத்தினரின் செய்திகளை பாதுகாக்கவில்லை என்று குறை கூடுவதோடு அவர்களை அஹ்லுல் பைத்தின் விரோதிகளாகவும் சித்தரிக்க முனைகின்றனர். இது தொடர்பான தெளிவினை சுருக்கமாக நோக்குவோம். ஒன்று, அல் குர்ஆனுக்கு அடுத்து நம்பகமானதாக கருதப்படும் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் சஹாபாக்களுடன் ஒப்பிடும்போது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் செய்திகள் அவர்களை விடவும் கூடுதலாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செய்திகளை பாதுகாப்பதில் அஹ்லு சுன்னாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு நல்ல சான்றாகும். 2, நபி அவர்களின் மனைவியரின் செய்திகளை பாதுகாத்தல். வீட்டுடன் தொடர்பட்ட விடயங்களில் நபி அவர்களுடைய வழிகாட்டல்களை தெரிந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் அஹ்லுல் பைத்தினரையே அணுகினர். அது தொடர்பில் வரும் கேள்விகளை நபி அவர்களின் மனைவியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு வழிகாட்டினார்கள். இதனால் நபி அவர்களின் மனைவியரிடம் படிப்பதற்கென்று பெரும் மாணவர் பட்டாளம் இருந்ததை காண முடிகின்றது. சஹாபிய பெண்களில் அதிகமான ஹதீஸுகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி அவர்களின் விருப்பத்திற்குரிய மனைவியரான அவர்களை தொட்டும் 2210 ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவரை அடுத்து அஹ்லுல் பைத் பெண்களில் அதிக ஹதீஸுகளை அறிவிப்பு செய்துள்ள பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னொரு மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களாகும். 3, அஹ்லுல் பைத்தின் வரலாறுகளை பாதுகாத்தல். அஹ்லுல் பைத்தின் சிறப்புகள், அவர்களின் வரலாறுகளையும் இஸ்லாமிய அறிஞர்கள் பாதுகாத்தனர். அந்த வகையில் பெரும்பான்மையான ஹதீஸ் நூல்களில் அஹ்லுல் பைத்தின் சிறப்புகளை சொல்லும் ஹதீஸுகள் பதிவாகியுள்ளதை அவதானிக்கலாம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பு, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பு, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பு, மூமின்களின் அன்னையர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களின் சிறப்புகள் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தலைப்புகளிட்டு அவர்கள் பற்றி வந்துள்ள சிறப்புகளை பதிவு செய்துள்ளனர். அதுபோலவே அஹ்லுல் பைத்தினர் பற்றி தனித்தனியான நூல்களும் எழுதப்பட்டுள்ளன. ஷேக் முஹம்மத் இப்னு இப்ராஹிம் ஷைபானி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய மோஜமு மா உல்லிஃப அன்னி சஹாபதி வ அன் உம்மஹாத்தில் முஃமினீன் வ ஆலில் பைத் ரதியல்லாஹு அன்ஹும் எனும் நூட்கள் பற்றிய அகராதியில் அஹ்லுல் பைத்தின் சிலர் தொடர்பில் எழுதப்பட்டுள்ள நூட்களின் எண்ணிக்கைகளை பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பில் 4 நூட்களும், அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பில் 8 நூட்களும், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பில் 56 நூட்களும், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பில் 10 நூட்களும், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பில் 16 நூட்களும், ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பில் 5 நூட்களும், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் தொடர்பில் 11 நூட்களும் எழுதப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ஏனைய அஹ்லுல் பைத்தினர் பற்றியும் எழுதப்பட்டுள்ள நூல்களை பட்டியலிடும் அவர் தன் முன்னுரையில், இங்கு நான் குறிப்பிடும் நூல்கள் இவர்கள் பற்றி எழுதப்பட்டுள்ளவற்றில் மிகவும் சொற்பமானதே. மிகுதியை சேகரித்து கொண்டுள்ளேன், அதை 2ஆம் பாகமாக வெளியிடவுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் தனி மனிதர்களின் வரலாறுகள் பற்றி இந்த அளவு அதிகமாக நூல்கள் எழுதப்பட்டிருப்பது அஹ்லு சுன்னா அறிஞர்கள் அஹ்லுல் பைத்தின் வரலாறுகளை பாதுகாக்க எடுத்துள்ள முயற்சிகளை தெளிவாக உணர்த்துகின்றது. அதுபோன்று தற்காலத்தில் சஹாபாக்கள் மற்றும் அஹ்லுல் பைத்தின் வரலாறுகளையும் அவர்களது செய்திகளையும் மக்கள் மயப்படுத்தவும் தற்கால நூல் அமைப்பு மற்றும் தொடர்பூடகங்களின் போக்குக்கு அமைவாக அவைகளை ஒழுங்குபடுத்தவும் குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகளில் மபர்ரத்துல் ஆல் வல் அஸ்ஹாப் என்றொரு நிறுவனமே இயங்குகின்றது. இந்நிறுவனத்தினால் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், இருவட்டுக்கள், துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள் போன்றவை வெளியிடப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது.